அவளா இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, வெக்க மானத்துக்கு பயந்து வாழ்ந்தா அடங்கி வாழ்ந்தா தானே ஒழிய, ஒரு பொம்பளைய அடக்கி ஆளவே முடியாது. அடிச்சு, ஒடிச்சு அவள கட்டுப்படுத்தவும் முடியாது. அவ நெனச்சான்னா, எத்தன பேர் கட்டுப்படுனாலும் ஓடிக்கிட்டே இருப்பா. அடக்கம் எங்கிட்டு போயிருச்சு, ஒடுக்கம் எங்கிட்டு போயிருச்சுன்ட்டு அவ பாட்டுக்கு கெளம்பிக்கிட்டே இருப்பா. இந்த உலகம் வெக்கம், மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா தான் பொம்பள. இல்லாட்டி போனா அந்த குடும்பம் அழிஞ்சிரும். அதனால பொம்பள திருத்துன ஆம்பளைகள் நெறைய பேர் இருக்காங்க. ஆம்பளைகள் திருத்தின பொம்பளைகள் சரித்திரம் இந்த நாட்டுல கிடையாது. ஆகவே ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஒரு ஊழியம் நல்லா வரணும்னா, பெண்கள் கையில தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஆண்கள் என்ன செய்றாங்க, ஒரு வாத்தியார் வீட்டு பொண்ண ஒரு வாத்தியாருக்கு பார்க்குறாங்க. ஒரு டாக்டர ஒரு டாக்டருக்கு பார்க்குறாங்க. ஒரு இன்ஜினியர ஒரு இன்ஜினியர பார்க்குறாங்க. ஒரு போலீஸ் பொம்பளைய ஒரு போலீஸ்காரனுக்கு பார்க்குறாங்க. அப்பதான் தொழில் ரீதியில ஒத்து போகும்ன்றாங்க. இல்லாட்டி போனா அந்த குடும்பம் என்ன ஆயிரும்? மாறிரும்ன்றாங்க. அதனால தான் பெண்கள் கையில தான் இந்த ஊழியம் இருக்கு. எங்க பாஸ்டம்மா விசுவாசம் உள்ளவளாய், ஒழுக்கம் உள்ளவளாய், இயேசு மேல பற்று உள்ளவளாய், இயேசு மேல இயேசுவுக்காக ஜீவிக்கிற குடும்பமா இருந்துச்சுன்னா, அந்த ஊழியம் வளரும். அப்படி இல்லாத பொம்பளையா இருந்தா, இருக்கிறது தொலைஞ்சு போகும். பேசாம அந்த ஊழியத்த விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து வாழ்றது நல்லது. சொல்றது புரியுதா? அப்ப இந்த ஊழியமே பெண்கள் கையில தான் இருக்கணும். கத்துக்கொள்ளணும். வருவர்ல அன்பு அன்பு செலுத்தணும். அன்பா இருக்கணும்.